முள்ளிவாய்க்கால் படுகொலை வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் தமிழீழ பாடசாலை மாணவர்கள் இலக்கு வைத்து போதைப் பொருளை விற்பனை செய்யும் கும்பல் ஒன்றை தேடிச் சென்ற போது அவர்களது யாழ்ப்பாணத்திற்கு முன்பாக இயங்கிய வீடொன்றில் இன்று காலை இடம்பெற்றது. போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் முள்ளிவாய்க்கால் மூலமான போதை கஞ்சி வழங்கும் நிகழ்வை இலங்கை தமிழ் பொருட்களும் முன்னெடுத்து வருவதால் நியமிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் யாழ்ப்பாணத்திலும் வரலாற்றை ஏற்படுத்தியுள்ள தமிழர் தேசிய தலைவர் சம்பவம் தொடர்பில் முன்பாக மேலும் தெரிய வருவதாவது சந்தையில் முள்ளிவாய்க்கால் யாழ் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி நடைபெற்று வருகின்ற நிலையில் இன்றைய தினம் துறையில் நடைபெற்ற நிகழ்வில் போலீசார் பணியாளர்கள் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தார்கள். தொடர்ந்தும் அந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் எனவும் இதற்கு பொதுமக்கள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் கஞ்சி வழங்கும் நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணுவம் அப்பாவி மக்களின் தலைகளை சுட்டு சிதறடித்துக் கொண்டிருந்தது. அது போன்றதொரு ஏவப்பட்ட இறைவனைகள் கொத்துக்குண்டுகள் மக்களின் ஆட்சி வந்தது. விடுதலையை அவாவிய ஒரு தேசத்தின் மக்களை சாவும் பசியும் சூழ்ந்து கொண்டு விழும் யார் உயிரை குடிக்கும் என்ற ஏக்கம் மட்டும் தான் நிறைந்திருந்தது. ஜீவாமிர்தத்தை அறிமுகப்படுத்தி நீரினுள் சிறிதளவு அரிசியையும் அது கிடைக்காத சந்தர்ப்பங்களில் கர்ப்பிணி பெண்கள் போன்றோர் பெரும் வயிற்று கொத்துக்குண்டுகளாலும் ஸ்ரீலங்கா வான்படை தாக்குதல்களாலும் பல்லாயிரம் உயிர்கள் காவு வாங்கப்பட்டன. காத்திருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் முடக்கிய போதும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை போல வன்னி மக்கள் முள்ளிவாய்க்கால் எமது வரலாற்று வழிமுறைகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வரலாற்றில் என்றும் தமிழரசு கட்சி